ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தனி பேசுகிறேன். என்னடா புதுசாக கிராணி கேமுக்குலாம் வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம கிராணி ஹேக் பண்ணி எப்படியாவது வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டே 1 ஆரம்பிக்கிற கலரில் வருது. ஆரம்பிக்க போது டே 1 வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் எனக்கே தெரியல. ஆனால் டோர் எஸ்கேப் பண்ணால் டோர் எஸ்கேப் பண்ணிடுவேன், கார் எஸ்கேப் பண்ணால் கார் எஸ்கேப் பண்ணிடுவேங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கிராணியை வந்து கூப்பிடணும். எப்படி கூப்பிட்றதுனா, அந்த கருப்புக்களை ஜாடி எடுத்துக்கலாம். இந்த ஹேக் நிறைய பேர் தெரியாதவங்க பாருங்கள். இப்போ அந்த ஜாடியை கீழே போட்டு கிராணியை கூப்பிடுவோம், அப்போ தான் வருவாங்க. சீக்கிரம் வாடி கிளம்பு வேணாமா? இல்லை ஒன்னோட மாரடிக்க வேண்டியதாக இருக்கும். சீக்கிரம் வாடி, எவ்வளோ நேரடி வர மாதிரி தெரியல, போயிடலாமா? சரி, திருப்பி ஜாடி எடுத்து போடுவோமா? ஜாடி எடுத்து போடுவோம். வந்துடாதடி, குறுக்கா மட்டும் வந்துட்டாடி. சரி, டக்குன்னு போய் ஒழிஞ்சுக்கலாம். ஐயோ, இப்படி மேலே கீழே போயிட்டு வந்தீங்கன்னா அப்படியே கிளவி பக் ஆயிடுவான். அவ்வளோதான். நம்ம ஜாலியாக வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ட்ராவலெலாம் என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். கிளவி பஞ்சத்துலேயே அடிப்பட்ட ஒன்றுமே இல்லடி, பொடி. இங்கே பாத்ரூம்ல ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கு தான் நீ வீடை வச்சுருக்க. திருட வந்தானா அழுது தூக்கு போட்டு ஓடிடுவாண்டி. ஓகே, நமக்கு இங்கே கன் பார்ட் கிடச்சிருக்கு. ட்ராவல் ஒன்றுமே இல்லை. சரி, என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். போடுங்க, இன்ஜின் பார்ட் கிடச்சிருச்சு. நம்ம இன்னைக்கு கார் ஸ்கெப் தான் பண்ண போகிறோம். சரி, அந்த கன் பார்ட்டை கீழே போட்டுட்டு இன்ஜின் பார்ட்டை எடுத்து கீழே போட்டுட்டு போயிடலாம். கீழே போட்டுட்டு அப்படியே போய் வீடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்னென்ன கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போம். சரி, அடுப்படியில் மோஸ்ட்லி அவ்வளோவா இது இருக்காது. போடுங்க கன் பாட்டு. திருப்பி நமக்கு இன்னொரு கன் பாட்டு கிடச்சிருக்கு, செகண்ட் கன் பாட்டு. அதையும் எடுத்து ஹால்லே போட்டு வச்சுருவோம். ஓகே, இப்போ இதெல்லாம் தொடர்ந்து போடுங்க. பேர்ட் சீட் கிடச்சிருக்குதுங்க. காக்காவுக்கு சோறு போட்டு காக்கா என்ன வச்சுருக்குது பார்ப்போம். வாய்வில் குழந்து. சரி, ஒன்றுமே வச்சுருக்க மாட்டா. இவள்கிட்ட தேடியே வேஸ்ட்டு. நான் வேறு இப்போ தான் கிராண்ட் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். அதுக்காச்சும் ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணுங்கள். போடுங்க. நமக்கு கிராக் வீல் கிடச்சிருக்கு. இது மோஸ்ட்லி எனக்கு யூஸ் பண்ண முடியாது, இருந்தாலுமே வச்சுருப்போம், எதுக்காவது யூஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் வச்சுருக்க மாட்டா. இங்கேயும் ஒன்றும் இல்லை. இந்த ராவலையாச்சும் பார்ப்போம். ப்ளே ஹவுஸ் கீயா? சரி, எடுத்து வச்சுப்போம். கார் வீல் கிடச்சிச்சுன்னா ப்ளே ஹவுஸ் கீழே போய் போட்டு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு இன்ஜின் பார்ட்டை செட் பண்ணிடலாம். இங்கே அவ்வளோதாச்சு. தோற சீக்கிரம். இன்ஜின் பார்ட்டை செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இங்கே என்ன இருக்குது போடுங்க. இங்கே தான் வெப்பன் கீ இருக்குது. இந்த இடத்துல மோஸ்ட்லி யாருமே செக் பண்ணவே மாட்டாங்க. நான் செக் பண்ணி நம்ம எடுத்துருக்கேன். இப்போ வெப்பன் கீ கிடச்சிருக்கு. வெப்பன் கீயை வச்சு என்ன யூஸ்ஃபுல்னால், நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறதுக்கு வெப்பன் கீ நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ போயிட்டு கடகடன் வெப்பன் கீ எடுத்து கிளவியை போட்டு தள்ளணும்னா திருப்பி நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து அவள் வேறு எங்கேயாவது கண் முழிச்சு வந்துடுவா. அதனால் நம்ம கிளவியை போட்டு தள்ளக்கூடாது. கிளவி அங்கே பக்காயே இருப்பாள். சரி, நம்ம வந்து எடுத்துருவோம் வெப்பனை. மேக்கோசி. ஓகே, இங்கே தாங்க டைரி இருக்குது, பார்த்து வச்சுக்கணும். ஓகே, போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஸ்க்ரூ ட்ரைவருக்குள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். யூஸ்ஃபுல்லாக கொடுத்தா பரவாயில்ல. ஸ்க்ரூ ட்ரைவரை திறந்து கிளவி வைக்கிறா பாருங்க. சரி, இது நம்ம மேலே தான் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம சுடணும். கீழே சுட்டோம்னா அது ஏதாவது ஆகிடும். ஓகே, நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துப்போம். ட்ரைவர் எடுத்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுத்தா பரவாயில்ல. டக்குன்னு போவோம். டக்குன்னு இதை எஸ்கேப் பண்ணணுங்க. ஏன்னா சிலந்திக்கிட்ட வந்து தப்பிச்சிடும். என்ன கொடுக்குறானுங்க போடுங்க. பாட்லாக்கிங்க. கண்டிப்பாக எனக்கு நம்ம வந்து என்னது கார் ஸ்கெப் தான் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். நான் போய் என்னை நடுவாலே போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் டக்குன்னு எடுத்துகிட்டு ஓட வசதியாக இருக்குமா. அதனால் நடுவாலே போட்டு வச்சுக்கோம். இப்போ இந்த கன் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே, வந்தாச்சு. நமக்கு இப்போ ஒரே ஒரு கன் போடுங்க. எங்கேயும் செயின் கட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இது வீடியோ இந்த ப்ளே பண்ணும்போது எனக்கு வந்து டோர் ஸ்கிப் பண்ணுறதா இந்த ஸ்கிப் பண்ணுறதா எனக்கு குழப்பமாகவே இருந்துச்சு. அதனால் நம்ம எந்த ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். கடைசியில் நான் வந்து கார் ஸ்கிப் தான் பண்ணேன். சரி, இங்கே இருக்க கிராங்க் வீல் வந்து நம்ம போட்டு வச்சுப்போம் அந்த இடத்துக்கிட்ட. அப்போ தான் டபக்குன்னு ஓட முடியும். அதனால் இங்கே போட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டி ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போய் போடணும்.
ஏன் இப்போ காக்காவுக்கு சோறு வச்சு காக்கா என்ன வச்சுருக்கு அப்படின்றத பார்ப்போம். காக்காவை கொலை பண்ணால் இருந்தாலும் வேணாம் விடுங்க, அது என்ன பாவம் பண்ணிச்சு. சரி காக்காவுக்கு போடுங்க. இங்கேயும் ஒரு கன் பார்ட்ஸ் கிடச்சிருக்குது. சரி ஃபஸ்ட்டு காக்காவுக்கு இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இங்கே 2ஆம் நம்பர்னு போட்டுருக்கு. அப்போ தான் நம்ம அந்த வெடி பாக்ஸில் வந்து எடுத்து வைக்க முடியும். சரி காக்கா வந்து காக்வீல் வச்சுருக்கு, போடுங்க. காக்வீலில் ஏதாவது கிடைக்குமான்னு தெரியல. சரி காக்வீல் எடுத்து வச்சுப்போம். எதுக்கோ போகிறப்ப இங்கே என்ன இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் இது அவ்வளோவா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே போகிறப்பலேயே இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போடு. இங்கே ஹேமர் இருக்குது. சரி நம்ம போகிறப்ப காக்வீல் தூக்கி போடலாமா? சரி எடுத்துகிட்டே போவோம். எதையும் விட மனசு வர மாட்டேங்குது பாருங்கள். எதுலையாவது ஒன்று இருக்கும், அதனால் எதையும் கீழே போட மனசு வர மாட்டேங்குது. போயிட்டு சக்குன்னு போகணுங்க. ஏன் கிளவி எப்போ வேணால் வருவானே தெரில. நம்ம செத்துட்டோன்னா அவள் திருப்பி ரீசெட் அடித்து வந்துடுவாங்க. வாயெல்லாம் குழந்தை வேறு. சரி போவோம். காக்வியில் வந்து ப்ளே ஹவுஸ் கிட்டேயே போட்டு வச்சுருவோம். ஆமாம், அப்போ தான் வந்து நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போவோம். இங்கேயே கேஸ் ஆயில் இருக்குது, போகிறப்ப தூக்கிட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து போடுவோம். நம்ம அவுட் ஆகிட்டோன்னா கிளவி திருப்பி வந்துடுவா. அதனால் நீங்கள் அவுட் ஆகாமல் கொஞ்சம் இருந்துக்கோங்க. சரி என்ன இருக்குது, ப்ளே ஹவுஸ் கீ எடுத்து தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு காக்வியில் வந்து செட் பண்ணிடலாம். அப்போ தான் நெக்ஸ்ட் காக்வியில் எடுத்து செட் பண்ண முடியும். அதனால் ஊற்றி போட்டுரும். ஊட்டாச்சு போகிறோம். இதை எப்போ பார்த்தா குனிஞ்சு போகிற மாதிரியே இருக்குது. நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம ஹேக் பண்ணி அப்படியே எடுத்தாங்கன்னா சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் தான் பார்த்துட்டு இருக்கேன். இது லூஸுலாம் நினச்சிக்காதீங்க. சரி இப்போ நம்ம கேஸ் ஆயில் கேனை எடுத்துகிட்டு போவோம். நம்ம கிளவி இல்லாததுனால வீடை ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். கிளவி மட்டும் இருந்துச்சுன்னா ஒன்றுத்துமே எடுக்க விட மாட்டேன், அதுக்குள்ளேயே வந்துடுவா தொல்லை பண்ணுறதுக்கு. அந்த வேலை நம்ம ஹேக் மட்டும் ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால தான் ஹேக் பண்ணிட்டேன். அதுக்கும் ஏதாவது சொல்லாதீங்க, கிராணிங்கமே விளையாடத்தில்லை அப்படின்னா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே விளையாடுறேன், அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. காரை வந்து சும்மா தொட்டுப்பாரு, டிக்கி திறக்க முடியாது. ஐயோ கார் கீ வேணுமே. சரி காருக்கு எப்போ எங்கே எல்லாத்துக்கும் தேடுவோம். மோஸ்ட்லி இது எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கே இருக்குன்னு பார்ப்போம். எங்கே இருக்கும் எல்லாத்தையும் போய் தேடுவோம். எங்கே இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கலாம். என்னடா இக்கி நின்றுட்டேன் வேறு, என்னன்னு தெரில. சரி போகலாம். ஓகே கன் பீஸ் எடுத்தாச்சு. கன் பீஸ் எடுத்து நம்ம அசம்பிள் பண்ணி ஹேமர் எடுக்கலாம். அது கீழே இருக்கிறத சுட முடியும். அப்படி அதை சுட்டால் தான் நம்மளால் ஹேமர் எடுக்க முடியும். அதனால் ஹேமர் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த யூஸ் கண்ட்ரோலில் என்ன இருக்குதுன்றதை பார்த்துருவோமே. ஏன் என்ன இருக்க போது, எதுவுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே மோஸ்ட்லி செயின் கட்டர் மட்டும்தான் இருக்கும். செயின் கட்டர் நமக்கு இங்கேயே கிடச்சிருச்சு. அதனால் இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் பீஸ் ஆஃப் பிக்சர் தான் இருக்குது. நமக்கு தேவையப்படாது எப்போவுமே. அது எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஓகே இப்போ போய் எல்லா இடத்துலையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. கார்க்கு இருந்தால் தான் இது பண்ண முடியும். கன் எடுக்காமல் நான் பாட்டுக்கு எங்கே போகிறேன். இங்கே இருக்கு. எடுத்து அசம்பிள் பண்ணி சுட்டு ஹேமரை எடுத்து பார்த்துடலாம். இங்கே அந்த ப்ளைவுட்டை உடச்சி அப்படின்னா நமக்கு அந்த சைடு என்ன இருக்குதுன்னா பார்க்க முடியும். அடுப்பில் தான் கொடுத்தா கூட பரவாயில்ல, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் ஈஸியாகவே எனக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனாலயா அப்படின்னு தெரியல. ஈஸியாக எனக்கு அங்கங்கே கிடச்சிருச்சு எல்லா பொருளுமே. இப்போ என்ன எடுக்கணும்? இப்போ நம்ம இது எல்லா பார்ட்டியுமே எடுத்துகிட்டு நம்ம போட்டோன்னா அவ்வளோதான், கன்று ரெடி. எடுத்து நம்ம சக்குன்னு சுட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதை கிடச்சிச்சு. கன்னை எடு, புல்லட்டை எடு, அவ்வளோதான். போய் சுட்டு வேலையை பார்த்துடலாம். நான் இந்த மாதிரி சுடுறது கூட நீங்களும் ஒரு லைக் பண்ணி, ஒரு ஷேர் பண்ணி, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட வந்து எனக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்க. சரி நம்ம அதுக்குள்ளே போய் பேசிகிட்டே இருக்கிறதாப்பில் நம்ம இந்த சைடு வந்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம கன்னை வந்து லோட் பண்ணிவிட்டோம். அப்படியே ஷூட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், வந்தாச்சு இடத்துக்கு.
கரெக்டாக ஷூட் பண்ணணுங்க, இல்லாட்டி நம்ம கோவிந்தா தான். மேலே பார்த்து தான் நான் எப்போவுமே ஷூட் பண்ணுவேன், அப்போ தான் சக்குன்னு நமக்கு ஓடுவோம். போடுங்க, உளுந்துருச்சு. இப்போ சீக்கிரம் போய் ஹேமரை தூக்கிடுவோம். தூக்கிட்டு அப்படியே போகிற வழியில் அந்த இந்த சைடு இருக்குங்களா, அந்த சைடு பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்றது தெரியும். விட்டு உடைச்சாச்சு. சீக்கிரம் போ. ஐயா, இதுக்கு மீட் போட்டு நான் என்னடா பண்ண போகிறேன்? போங்கடா அம்மா, நீங்கள் ஒன்று. கடைசியில் எதுவும் கிடைக்கலட்டி வேறு வழி இல்லை, அதை ஸ்பெஷல் கீ கண்டுபிடிச்சி நம்ம எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து சிலிண்டர் ரூமுக்கு போயிடலாம், மாடியில் இருக்கிறதுக்கு. அங்கே போனால் ஏதாவது யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் கிடைக்கும் நம்புகிறேன். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக திங்ஸை கொடுங்கடா தயவுசெய்து. பாருங்கள், கிரானைட்டு பக்காகி நிற்கிறா பாருங்கள். நல்ல வேலைங்க, இவன் தொல்லை மட்டும் இல்லைங்க, தொல்லையாக இருந்துப்பாங்க நேற்றுக்கு. சரி, நம்ம போய் ப்ளைவுட்லாம் உடச்சி விட்ருவோம். உடச்சி விட்டுட்டு இங்கே என்ன இருக்குது போடுங்க. இங்கே தாங்க கார் கீயே இருக்குது. நல்ல வேலை இந்த ரூமில் நம்ம மட்டும் உடச்சிட்டு வராமல் இருந்திருந்தோன்னா கார் கீயை மிஸ் பண்ணியிருக்க வேண்டியதான். சரி, இப்போ நமக்கு ஷார்ட்கட்டாக போயிடுவோம். நான் சொல்ல ஏரியா இருக்குது, இங்கே வைப்போமா? ஒன்று பண்ணுவோம். இதை உடச்சி விட்டு ப்ளைவுட் போட்டு அந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா? ஹேமரை கீழே போட்டு அப்படியே கார் சாவியை தெரியாமல் அங்கே போட்டேன், அது அப்படியே அங்கே போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு. சரி, கார் கீ தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுருவோம், அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும். நம்ம ரெண்டு மாதிரி ஏரியாலாம் இறங்க முடியாது, அதனால் ஈஸியான்னு சொல்லி போட்டு விட்ருவோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். எப்போ வேணால் டம்மோன்னு இதாகலாம். இங்கே பாருங்கள், உட்டன் ஸ்டிக் இருக்குது, மோஸ்ட்லி தேவைப்படாது நம்ம. அதனால் செயின் கட்டுறப்ப எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ தான் இங்கே இருக்கிற ஒயர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு எடுக்க முடியும். என்ன இருக்குன்னு நான் சரியாக பார்க்கல, அதனால் போய் டக்குன்னு செயின் கட்டுற எடுத்துகிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணும். சீக்கிரம் போக முடிச்சா நல்லாயிருக்கும். கீழே ஒன்று நம்ம அவுட் ஆகிட்டுனா கிளவி திருப்பி வந்துடுவா, அதுதான் பயம். சரி, பார்த்து பொறுமையாக போயாச்சு. இது வந்து எப்போ மோஸ்ட்லி சாத்திடுவோம், அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் ஸ்க்ரூலாம் எடுத்து விட்டுட்டு செயினை கூட பாருங்க. விஞ்சி இங்கே தாங்க இருக்குது. இப்படி நம்ம கோவிந்தாவாக இருக்கும். நல்ல வேலை நான் விஞ்சி இங்கே தான் இருந்துருக்கு. உட்டன் ஸ்டிக் நமக்கு தேவைப்படாது, நம்ம கீழே இருக்கிற இதில் ஸ்டெப் தான் தேவைப்படும். கீழே போட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே ஜாலியாக போவோம், எங்கேயும் எடுக்க தேவையில்லை. கீழே போட்டு வச்சுட்டு என்ன இருக்குது, இங்கே தான் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சரி, எதுவும் உள்ள போல். கிளம்பி அங்கே நின்று நாங்கள் வந்துடுறோம். இப்போ நாங்கள் வெஞ்ச் எடுத்தாச்சு. எப்படியாவது கீழே போய் ஸ்க்ரூவெல்லாம் போய் டைட்டு பண்ணி விட்டுலாம். என்னது வந்தாச்சு. ஸ்க்ரூ டக்கு டக்குன்னு டைட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப லென்த் ஆகுது இந்த வீடியோ, அது பேர் பார்ப்பீங்கன்னாலுமே தெரியல. ஃபஸ்ட்டு ஓகே, மின்ச்சை உள்ளே போட்டுட்டு இங்கே தான் இருக்குமா, எதுவுமே இல்லை. இந்த இடத்துல எதுக்கு வச்சுருக்கானுங்க தெரியல, கிரானியை போட்டு தலை மட்டும் வச்சுருக்கானுங்க போல். சரி, அப்படியே இங்கெல்லாம் பார்த்துடலாம். போடுங்க, காருக்கு சாரி இங்கே தான் நான் போட்டு வச்சுருந்தேன் போல், எனக்கு தெரியல. டிக்கியூ போடுங்க. இங்கே வாட்டர் மெலன் கிடச்சிருக்குங்க. வாட்டர் மெலன் தாங்க ஏதாவது உள்ளே இருக்கும், அதனால் நம்ம சேஃபாக வாட்டர் மெலனை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி அடிக்கிற வெயிலுக்கு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போய் இது பண்ணிடலாம். வந்தாச்சு. நம்ம மட்டும் அவுட் ஆகணும், நம்ம தலை இங்கே செதுருங்க. ஓகே, போடுங்க. ஸ்பார்க் பிளக்கு இங்கே தான் இருந்திருக்கு. வாட்டர் மெலன் மட்டும் நமக்கு டிக்கி மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா வாட்டர் மெலன் கிடச்சிருக்காது. ஓகே, வந்தாச்சு. வந்துட்டு டக்குன்னு இதை செட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க. நம்ம கேஸ் ஆயில்னு பார்த்துட்டோம். நமக்கு ஒன்று கார் பேட்ரி மட்டும்தான் வேணும், அது மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். பேட்லாக்கி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். கேஸ் ஆயில் ஊற்றிடுவோம். இது வேற லேட் ஆகிட்டு இல்லைங்க, 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது வேற ஊற்றவே. சரி, ஊற்றிட்டோம் சீக்கிரம் கொஞ்சம், அவ்வளோதான். ஊற்றிட்டோம். நமக்கு இது தேவைப்படாது. காருக்கு இங்கே இருக்கட்டும், யாரும் எடுக்க போகிறா, காருக்கு இங்கே இருக்கட்டும். இப்போ விஞ்சி எடுத்து வெளில போட்டுருவோம். காரில் ஏதாவது அப்புறம் இன்னொரு மெக்கானிக்ஸ்லாம் இதில் போகுது. இப்போ டக்கு டக்குன்னு ஓடி நம்ம ஏதோ பார்த்தோமே அதை எடுக்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வந்து என்ன எடுக்க வந்தேன்,
இந்த கேம் விளாடும் போது தான் நான் என்ன தேடிட்டு இருந்தேன்னு தெரில. சரி நம்ம போய் சிலிண்டர் சாரி அவள் இருக்காளே, அவள் பேர் என்னது, அது 8 கால் கிளவி. இந்த கிளவியோட புக்கை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்பைடருக்கு இப்போ இது பண்ணி விட்டுருலாம். அதுக்கு முன்னாடி போகும்போது இந்த இடத்துல என்ன வச்சுருக்கு ஆளுகள் பார்த்துட்டு போயிடுவோம். என்ன வேணால் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மோஸ்ட்லி டெடி தான் எதனே பார்த்து டெடி மட்டும்தான் கொடுப்பானுங்க, வேறு எதுவுமே இதில் கொடுக்கவே மாட்டானுங்க. மாடிக்கு போய் அந்த 8 கால் கிளவியை எழுப்பி விடுவோம். எங்கிட்ட இருக்க நேரம் வந்து போச்சு. சரி இதை லாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எந்திரிக்கும் போது சத்தம் கொடுத்தா அப்புறம் ஐயோ பயந்துட்டேங்க. நாங்கள் பயந்துட்டு போய் ஒழிஞ்சுக்கலாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லவே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் குடுகுடுன்னு போய் சரி இதாக போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி எதுக்கும் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். நானும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அதுவும் எங்கே கார்கிட்ட ஓப்பன் பண்ணாமல் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். டக்குன்னு எந்த ஸ்கிப் வேணால் பண்ணலாம் போல். இப்போ நமக்கு என்ன செயின் கட்டர்ஸ் நான் அப்புறமா கட் பண்ணி விட்ருக்கேன். என்ன பண்ண டோர் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம். சரி கீழே போய் அப்போ ஸ்பைடர் எலும்பு எந்திரிக்கிறதுக்குள்ளே சும்மா இன்னும் வேலையை பார்ப்போம். நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. என்ன பண்ணுறேன் இப்போ நமக்கு வந்து மாஸ்டருக்கு மட்டும் கிடச்சின்னா நம்ம எப்போயும் நம்ம எஸ்கேப்பு. அதே மாதிரி கார்லேயும் நமக்கு பேட்ரி மட்டும் கிடச்சின்னா பேட்ரிக்கும் நம்ம எஸ்கேப்பு. ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் வேணும். அந்த ஒரு பொருள் வந்து என்ன கிடச்சிச்சு அப்படின்றது நம்ம இது 8 கால் கிளவிக்கு இதுக்கு இது என்னது ஐயோ வாய்வில குழந்தை கீழே போனால் தான் தெரியும். நல்ல வேலை ஸ்பைட்டுக்கு கொடுத்துட்டா. ஓகே அவன் மண்டையும் கொஞ்சம் நீச்சு பார்த்துட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. எங்கே போகணும்? அந்த இடத்துக்கிட்ட போகணுங்க. அங்கே போய் வேலை என்ன கிடைக்குதுன்னு தெரியல. தள்ளி விடுற வேலையும் முடிஞ்சு போச்சு. அதுவாகவே கீழே போய் விழுந்துருச்சு. நல்ல வேலை. சரி இந்த இடத்துல மோஸ்ட்லி காப்பி இருக்கும், இந்த இதில் இல்லை போல். சரி நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். கீழே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ 8 கால் கிளவி நல்ல மட்டும் வந்துடாதீங்க கிளவி. சரி இந்த விண்டோவை திறந்து வச்சுருவோம். டக்குன்னு இதுலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். நான் எங்கே தள்ளி விட்டு எங்கே வந்து உழுவுது பாருங்கள். சரி இருக்குமா கொஞ்சம் தள்ளி விடுவோம், அப்போ தான் டபக்குன்னு எஸ்கேப் ஆகிறதா இருக்கும். சரி இந்த சைடு இறங்கி பார்ப்போம். ஏன்னா இந்த சைடு வரைக்கும் நமக்கு அவ்வளோ பயமாக இருக்கானே. இந்த சைடு வரவே மாட்டான். ஐயோ இறங்கணுன்னே கிராஸ் பண்ணுறாளே. ஐயோ நான் வேறு ஃபஸ்ட் டைம் விளாட்றதுனால கொஞ்சம் திக்கு இருக்குது. இல்லை ஒன்றுமே இல்லை, இதை தேடி தான்ட்டு நாங்களே வந்தோம். ஒன்றுமே இருக்காமல் இருக்குது. ஐயோ சரி மேலே போய் இந்த சைடு போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடுவோம். இந்த சைடு விண்டோவை திறந்து வச்சுருவோம். சரி இங்கேயும் இதாக கொடுங்கடா ப்ளீஸ் தான். நான் சும்மா போகிறவங்கள ஒன்றுமே கொடுக்கல. என்னத்துக்குடா நீங்கள கேம் வச்சுருக்கீங்க. சரி நம்ம போய் அந்த சைடு போய் பார்ப்போம். அதுக்குள்ளே 8 கால் இருக்காளா அப்படின்னு தேடிப்போம். இல்லை போடுங்க இது கார் பேட்டரி கழிச்சிச்சு. சந்தோஷத்தில் வாயெல்லாம் வேறு பொழுது டக்குன்னு வந்துட போடலாம்ல ஒளிஞ்சுப்போம் இங்கேயே. நல்ல விலையாக நம்ம கார் பேட்டரி கிடச்சிருச்சு. இல்லை போகலாமா? நான் 2 நிமிஷமாக இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன், கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். சரி வந்துடாதடி, இங்கே இருந்தாலும் அங்கேயே இறி, நான் மட்டும் ஓடிடுறேன்டி. ஐயோ வந்த வழிக்க வரீங்க. இப்போ நான் எப்படி வெளில போகிறதுன்னு பார்த்துட்டாங்க. போச்சுங்க நல்ல வெளில எஸ்கேப் ஆகிட்டோம். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வெளில இருந்தோம். அதாவது 2 நிமிஷம் கழிச்சு நம்ம வெளில மட்டும் போயிருந்தோம், அவ்வளோதான். கொஞ்சம் பாருங்களேன். ஐயோ இப்போ தான் நான் க்ளோஸ்அப்லேயே பார்க்குறேன் மூஞ்சியை. நான் இதில் தான் பார்த்துருக்கேன், வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். ஐயோ திருப்பி பார்த்துட்டான். என்ன நீ யூத்தை நடிச்சு வரா இப்படி? ஐயோ பயந்தேன்டி, ஏன்டி இப்படி பயம் கொடுத்துட வேற. போய் தொலைடி. ஐயோ நின்றுக்கிட்டே இருக்காளி. பொடி கிளவி, சாரி 8 கால் கிளவி போயிட்டாளா? 2 நிமிஷம் கழிச்சே போவோம், ரொம்ப அவசரம் வேணாம். போயிட்டாளா? போயிருப்பாங்க. கொடுன்ட்டு ஐயோ இந்த கேட்டவெல்லாம் இது பண்ணி வச்சிருப்பானுங்க. சரி கடகடன்னு ஓடிடலாம். எங்கே இருக்குது வழி எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. ஐயோ இங்கே வந்துட்டேனே. ஐயோ எனக்கு வேறு என்ன எந்த வழிக்கு போகுமா? இது என்னடா வழி? ஐயோ என்னடா வழி இது? சரி வரத்துக்குள்ளே நேரம் லிஃப்ட் ஏறி ஐயோ பார்த்துட்டாங்க. ஐயோ வந்துட்டாங்க. ஐயோ வேறு டக்குன்னு ஜர்க்கு கொடுத்தாங்க. சரி அவன் இந்த சைடு வந்தோடனே அடிச்சு குடுன்னு ஓடிடலாம். அந்தோட காலை மட்டும் தெரியுது. வரல. வந்துட்டான். சரி இது குடுன்னு ஓடி லிஃப்ட்டில் போய் நம்ம தாப்பா போட்டுருவோம். லிஃப்ட்டுக்குள்ளே வரமாட்டாக்குறோம். இப்போ நம்ம மேலே ஏறி நம்ம 2ஆம் நம்பர்னு ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தோம். அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருவோம். ரொம்பவே ஆர்வமாக இருக்குது.
ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைம் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன்னா 2ஆம் நம்பர் போடுங்க. சேஃப்டி கிடச்சிருக்கு. இருந்தாலும் இந்த சேஃப்டி நமக்கு இப்போ வரைக்கும் யூஸ் இல்லை, அதனால் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. கொடுக்க மட்டும் வந்துடாதடி எட்டுக்காலே. நல்ல வேலை வரல. நம்ம குடுகுடுன்னு போய் எஸ்கேப் பண்ண. நான் வர பாருங்கள் 2 நிமிஷம் நின்றுகிட்டே இருக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ பயங்க இவளை பார்த்தா. திருப்பி வந்த வழிக்கே வந்துட்டுருக்கேங்க. இந்த எஸ்கேப் பண்ணும் பயமாக இருக்கும் கொஞ்சம். டக்குன்னு எங்கே வழியில் போகுது. என் வாயில் வர குளருது. சீக்கிரம் என் வந்துடாதடி மட்டும் நல்ல மட்டும். என்னடா வந்த வழிக்கே வரேன். ஐயோ எட்டுக்கிழமை மட்டும் பார்த்தானா அவ்வளோதான் நம்மளை. வந்துடாதடி எதிர்க்க மட்டும் வந்துடாதடி. வந்த வழியில் வந்துருக்குது. எப்படி போகிறதுன்னு வேறு தெரியல. ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால எல்லா இடமும் இங்கே பாருங்கள் வந்த வழிக்கே வந்துடும். ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால எல்லா வழியுமே ஒரே மாதிரியே இருக்குது வேறு. வந்துடாதடி இருக்க. இதனால கேட்டு பிடிச்சிருக்கானுங்க. நல்ல வேலை வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்ல வேலை. எங்கே அந்த எட்டுக்கால் கிளவி அவளுக்கு கால் வேற கேட்காது. சரி பாய் எட்டுக்கால் கிளவி. நான் வந்து கார் எஸ்கேப் பண்ண போகிறேன். உங்கள் அம்மா கட்டி சொல்லிடு. சரி நல்ல வேலை இந்த நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம். லுக்குன்னு குதிச்சு போயிடலாம். சரி நம்ம கார் பேட்டரியை மாட்டிட்டோம். ஜாலி. நம்ம இன்றைக்கி எஸ்கேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காருக்கு எடுத்துப்போம். இதில் நான் பின்னாடி ஒரு சொதப்பல் பண்ணியிருக்கேன். அது என்னான்ட்டு கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே காருக்குள்ளே எங்கிட்ட ஆயிடுறது. அந்த சைடு போயிடணுமா? இதை நான் ஐயோ பேட்லாக்கையே மறந்துட்டேன் பாருங்கள். ஐயோ அதுக்குள்ளே நான் வந்து அவசரப்பட்டுட்டேன். ஆமாம் நான் பேட்லாக்கை வந்து மாடியில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன். இந்த பேட்லாக்கியை மட்டும் எடுத்துட்டோன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோங்க. அவ்வளோதான். கிளவிக்கு போகிறதுக்கு முன்னாடி பாய் சொல்லுவோம். ஏய் கிளவி நான் போகிறேன்டி பாய்டி. எங்கே போகிறேன்? நான் வீட்டை தான் போகிறேன். எங்கே போகிறேன் என்கிட்ட கேட்குறா பாருங்க. பொடி கிளவி. சரி அவளுக்கு டாட்டா சொல்லிட்டோம். நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஜாலி ஜாலி. நம்ம திறந்துட்டோன்னா அவ்வளோதான். இதை நான் ஓப்பன் பண்ணவே மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணாமலே காருக்குள்ளே ஏறி டொம்முன்னு போய் முட்டியிருக்கிறேன். அந்த இதை மட்டும் பாருங்களேன். அப்படியே ரிவல்ஸ் எடுத்து பைத்தியம் மாதிரி டொம்முன்னு முடிச்சிருப்பேன். ஐயோ என்னடா இது பறந்துருச்சு. திருப்பி ஓப்பன் பண்ணணுமோ? சரி கார்லேருந்து இறங்கணும். ஐயா ஷெட்டையே நான் ஓப்பன் பண்ணலையே. அதுக்குள்ளே கார் வந்து 2 பாட்டாக உடஞ்சிருச்சு. சரி என்னடி கிளம்பி பண்ணி வச்சுருக்குற? ஐயோ திருப்பி உடஞ்சிருச்சு. ஐயோ கார் எஸ்கேப் பண்ண முடியாதோ? என்னடா பண்ணீங்க? வரமில்ல. திருப்பி போவோம். ஐயோ காரு உடஞ்சிருச்சு போலடா. அவ்வளோதான்டா. நம்ம கார் எஸ்கேப்லாம் பண்ணவே முடியாது. முன்னாடி இது முட்டு சுங்கெல்லாம் வச்சுருக்க. இப்போ எப்படி நாங்கள் வந்து இது இதாக பண்ணுறதே பாருங்க. நானே பைத்தியமாக வெளில வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். சரி இப்போ திருப்பி நம்ம போவோம். ரொம்படி எப்படி கார் ஸ்கிப் பண்ணிட்டோங்க. ஒரு வழியாக வந்து பயந்தேட்டேன். என்னடா கார் ஸ்கிப் பண்ண முடியாது. கிளம்பி எப்படி பார்க்குறா பாருங்கள். சனியை முடிச்சப்ப இந்த எண்டு. நல்ல வேலை. நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நான் அதை ஷெட்டு ஏற்கனவே ஓப்பன் பண்ணலையா. சரி கார் நல்லா உடஞ்சி போச்சுட்டா அப்படின்னு நினச்சி இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்க பாய்.